அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். யாருடைய வீட்டில் மகாலட்சுமி தாயாரானவங்க நிரந்தரமாக வாசம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, வீட்டில் நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம், அமைதி இதெல்லாம் நிலவணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, குடும்பம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்கணும், வீட்டில் எந்த ஒரு துஷ்ட சக்திகளும் நெருங்காமல் இருக்கணும், நல்ல ஒரு ஆரோக்கியத்துடன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவங்க எல்லாருமே இந்த ஒரு நாளை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இன்றைக்கி டிசம்பர் மாதத்தின் 3ஆம் தேதி, கார்த்திகை மாதத்தின் 17ஆம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை தான் நம்ம திருக்கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய நாளாக எடுத்துக்குவோம். இந்த நாளில் மாலை நேரத்தில் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிய பிறகு அதை நீங்கள் டிவிலேயோ மொபைல்லையோ பார்த்த பிறகு உங்கள் வீட்டில் நீங்கள் விளக்கேற்றலாம். எப்போவுமே விளக்கு வாசலில் ஏற்றிட்டு அதிலிருந்து ஒரு தீபத்தை எடுத்துகிட்டு தான் நம்ம வீட்டுக்குள்ளார இருக்கிற அகல் விளக்குக்கெல்லாம் ஒளி கொடுக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான் நினைக்கிறேன். வாசலில் மறக்காமல் ஒரு குத்து விளக்கு மட்டும் வச்சுருங்க. அடுத்து இந்த கார்த்திகை தீபம் இறப்பு தீட்டு இருக்கிறவங்க ஏற்ற வேண்டாங்க. அதாவது உங்கள் வீட்டில் மாமனார் மாமியார் இறந்து ஒரு ஆண்டு கூட ஆகலை அப்படிங்கும்போது நீங்கள் கார்த்திகை தீபம் விளக்கு ஏற்ற வேண்டாம். நார்மலாக நீங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி செய்வீங்க இல்லையா, அது செஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த ஸ்பெஷலாக நம்ம பண்ணுறோம் இல்லையா, அது மட்டும் வேண்டாம். ஏற்கனவே இந்த அற்புதமான நாளில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாவதற்கு குளிக்கும் தண்ணீரில் ஒரு பொருள் சேர்த்து குளிங்கன்னு ஒரு வீடியோ நேற்று இரவே போட்டிருந்தேன். அந்த குளியல் முறையை நீங்கள் இன்றைக்கி காலையில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது இன்று மாலை வேளையில் எல்லாருமே பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு கோவிலுக்கு போவாங்க. ஒரு சிலர் குளிச்சுட்டு தான் வீட்டிலே விளக்கேற்றுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சமயத்தில் கூட அந்த பொருள் சேர்த்து குளிங்கன்னு சொல்லியிருப்பேன். அதே பதிவிலேயே ஒரு வரி மந்திரம் குறித்து சொல்லியிருப்பேன். அதை சொல்வதன் மூலமாக அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். மேலும் அதே பதிவில் இன்றைக்கி நீங்கள் எத்தனை தீபம் ஏற்றினாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட தீபத்தை மறக்காமல் ஏற்றுங்கன்னு சொல்லியிருப்பேன். இப்போ நான் மேலே சொன்ன தகவல்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பதிவு எதற்கானது அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாலை தீபம் ஏற்றத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக வாசல் தெளித்து கோலம் போடுவோம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தண்ணீரில் பசுஞ்சாணத்தை கரைச்சி அதனாலேயே இப்படி மொழுகி விடுவாங்க. இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒரு சிலர் தண்ணி மட்டும் தெளிப்பாங்க. இப்படி எந்த மாதிரி நீங்கள் பண்ணாலும் சரி, நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தண்ணீரை நீங்கள் ரெடி பண்ணி வச்சு அது கூட சேர்த்து நீங்கள் வாசலில் தெளிப்பதன் மூலமாக இன்று நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய மகாலட்சுமி தாயாரானவங்க நிரந்தரமாக நம்ம வீட்டிலே தங்குவாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, அந்த தண்ணீரை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தலாம். ஒரு சொம்பு தண்ணீர் எடுத்துக்கோங்க. சில்வர் சொம்போ பித்தளையோ காப்பரோ எதுவாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. இதில் சுத்தமான தண்ணீர் பிடிச்சிக்கோங்க. குடிக்கிற தண்ணீராக இருக்கணுன்ட்டு இல்லை, பைப்பில் வர தண்ணீர் கூட பிடிச்சிக்கோங்க. இதில் நம்ம முக்கியமாக ஒரு 3 பொருள் சேர்த்துறோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தூள், பச்சை கற்பூரம், கூட கொஞ்சம் ஜவ்வாது. என்னென்ன போடணும்? மஞ்சத்தூள் போடணும், பச்சை கற்பூரம் ஒரு சிறளவு எடுத்து அப்படியே கையாலேயே பொடிச்சு அந்த தண்ணீரில் சேர்த்துக்கணும். கூட ஒரு பிஞ்சளவுக்கு ஜவ்வாது போடணும். இப்போ ஜவ்வாது வீட்டில் இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏலக்காய் இருக்குது இல்லையா, இந்த ஏலக்காய் விதைகளை எடுத்து நல்லா 1-2 தட்டி அதை இந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க. மொத்தம் 3 பொருள் நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா நமக்கு இன்றைக்கி இந்த 3ங்கிற சேர்க்கையும் இருக்குது. 3ங்கிறது குரு பகவானுக்கு உரியது. நல்ல ஒரு மங்களகரமான வாழ்க்கை அமையணும் அப்படின்னா இந்த குருவினுடைய பார்வை நம்ம மீது படணும். சரிங்களா? இந்த மங்களகரமான இந்த 3 பொருட்களையும் நம்ம சேர்த்துக்கணும். இப்போது இந்த தண்ணீரில் உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல், அதாவது ரைட் ஹேண்டினுடைய பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி ஸ்ரீங்கிற மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரத்தை நீங்கள் எழுதுங்க. விரலை பயன்படுத்தி தண்ணீரில் நீங்கள் எழுதுறீங்க. எழுதுன இந்த தண்ணீரை உங்கள் உள்ளங்கையிலேயே வச்சுக்கிட்டு எத்தனை முறை இந்த ஸ்ரீங்கிற பீஜ மந்திரத்தை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல அந்த மந்திரத்தினுடைய சக்தி இந்த தண்ணீருக்குள்ளே இறங்கும். இப்போ இந்த தண்ணீரை நீங்கள் வாசல் தெளிக்கிறதுக்காக தண்ணீர் எடுத்து வச்சுருப்பீங்க பாருங்கள், அது கூட மிக்ஸ் பண்ணி வாசல் தெளிக்கலாம். அதே போல் வீட்டுக்குள்ளாரையும் அங்கங்கே எல்லா ரூம்லேயும் ஒரு 2-3 சொட்டாவது தெளித்து விடுறது நல்லது. முதல்ல வாசலில் தெளிச்சிட்டு அதன் பிறகு தான் நம்ம வீட்டுக்குள்ளே தெளிச்சிட்டு வரணும். ஏன்னா வாசலில் இருந்து தான் மகாலட்சுமி தாயாரை நம்ம வீட்டுக்குள்ளே வரவேற்கிறோம். அதனால தான் தீபத்தை கூட நம்ம வெளியிலேருந்து தான் உள்ளே கொண்டு வருவோம். சரிங்களா? இந்த மாதிரி தண்ணீரை முதல்ல இப்படி வாசலில் தெளித்து விட்டுட்டு
அதன் பிறகு நீங்கள் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து எல்லா ரூமுக்கும் வந்துட்டு தெளித்து விட்டுருங்க. இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும், நாங்கள் வாசல் மறுபடியும் எல்லாம் தெளித்து கோலம் போடுற அளவுக்கு டைம் இருக்காதுமா, நான் காலையிலேயே எல்லாம் சுத்தம் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. காலையில் நீங்கள் சுத்தம் பண்ணால் பரவாயில்ல, இது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு சும்மா அந்த விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இப்படி ஒரு 2-3 சொட்டாவது நீங்கள் தெளித்து விட்டுருங்க. சரிங்களா? அது பண்ணீங்க அப்படின்னா கூட போதும். ஏன்னா இது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரை வரவேற்கிறதுக்காக நம்ம வந்துட்டு செய்கிறோம். இந்த மாதிரி தண்ணீர் நீங்கள் தெளிச்சிங்க அப்படின்னா கூட போதும். அடுத்து நம்ம வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றுவோம். நீங்கள் எத்தனை எண்ணிக்கையில் ஏற்றினாலும் சரி, அது இன்னைக்கு கிருத்திகை இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து வெற்றிலை தீபம் வந்து ஏற்றுவீங்க, 6 மண்ணகள் வச்சு ஏற்றுவீங்க. இந்த மாதிரி ஏற்றினாலும் சரி, இல்லை கிருத்திகை வழிபாடு செஞ்சு பழக்கம் இல்லை, நாங்கள் கார்த்திகை மாதங்கிறதுனால பூஜை அறையில் ஒரு 2-3 விளக்கு வைக்கலான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த விளக்காக இருந்தாலும் சரி, மொத்தத்தில் எந்த விளக்காக இருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வந்துட்டு நீங்கள் விளக்கில் வந்து சேர்த்துருங்க. அது என்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள். சரிங்களா? ஒரு பிஞ்ச், ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூளை நீங்கள் 5 விளக்கு பூஜை அறையில் வச்சாலும் சரி, 3 விளக்கு வச்சாலும் சரி, 2 விளக்கு வச்சாலும் சரி, எத்தனை விளக்கு வச்சாலும் சரி, அதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு போடுங்க. நான் சொல்கிறது பூஜை அறையில் ஏற்றக்கூடிய விளக்கில் தான். நீங்கள் வந்து வாசலில் விளக்கு வைக்கிறீங்கும் போது அங்கேயோ கிச்சன்லேயோ நான் அங்கெல்லாம் எங்கேயும் சொல்ல. சரிங்களா? பூஜை அறையில் வைக்கக்கூடிய அந்த விளக்குக்குள்ளே மட்டும் நீங்கள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு இந்த மஞ்சத்தூளை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. கூடவே ஒரு ஏலக்காய் போடுங்க. சரிங்களா? இப்போ பூஜையில் நீங்கள் 5 விளக்கு ஏற்றினாலும் ஏதாவது ஒரு விளக்கில் மட்டும் நீங்கள் ஏலக்காய் வந்து போடுங்க. இதை மட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா போதும். மஞ்சத்தூள், ஏலக்காய். மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்திடுறேன், நீங்கள் எத்தனை விளக்கு பூஜை அறையில் ஏற்றினாலும் அதில் ஒவ்வொரு விளக்குலேயும் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து போட்டுருங்க. ஆனால் ஏலக்காய் வந்து ஏதாவது ஒரு விளக்கில் போட்டிங்க அப்படின்னா கூட போதும். ஏலக்காய்ங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப பிடிக்கும், நல்ல ஒரு பணவசியத்தையும் இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா புதன்கிழமை நாளாக இருக்குது, மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள். அவருக்கு பிரியமானதுன்னு பார்க்கும்போது இந்த ஏலக்காய் வந்து சொல்லலாம். நல்ல ஒரு செல்வ வளம் வந்து நமக்கு வருவதற்கு இந்த ஏலக்காயானது உதவும். அதனால தான் ஏதாவது ஒரு விளக்கில் மட்டும் ஏலக்காய் போடுங்கன்னு சொன்னேன். இப்போ இந்த தீபச்சுடரை பார்த்து நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க. வீட்டில் எப்போதுமே நல்ல ஒரு நிம்மதி சந்தோஷம் இருக்கணும், செல்வ செழிப்பு மேலவங்கன்னு ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டிக்கோங்க. நேற்று மகாபரணி தீபம் ஏற்றினவங்க அதே 5 அகல் விளக்கை நாங்கள் இன்றைக்கும் வந்து பூஜை அறையில் ஏற்ற பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் தாராளமாக வந்துட்டு பயன்படுத்தலாம். அதில் எந்த தவறுமே கிடையாது. நீங்கள் அப்படியே கூட கண்டினியூ பண்ணிக்கோங்க. இல்லைனா புதுசாக மண்ணகள் வாங்கியிருந்தீங்கன்னா அதை வந்துட்டு நீங்கள் பூஜை அறையில் ஏற்றிட்டு நேற்று இந்த மகாபரணி தீபத்துக்கு பயன்படுத்தின அந்த விளக்குகள் எல்லாம் நீங்கள் வந்து வாசலில் வைக்கிறதுக்கு மற்ற ரூம்களில் வைக்கிறதுக்கு வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி விளக்கு வந்துட்டு நீங்கள் தரையில் வச்சு ஏற்றாதீங்க. ஏன்னா விளக்குங்கிறது மகாலட்சுமி தாயார் அம்சமாக பார்க்கப்படுது, அதனால் தரையில் வைக்கக்கூடாது. அதனால் ஏதாவது ஒரு இலையை பயன்படுத்தி நீங்கள் வைக்கலாம். சின்ன சின்னதாக வாழை இலை கட் பண்ணி அது மேலே அந்த மண்ணகளை வந்துட்டு நீங்கள் வைக்கலாம். இல்லைனா செம்பருத்தி இலை எல்லாம் கிடச்சிச்சு அப்படிங்கும்போது அந்த இலையில் நீங்கள் ஒவ்வொரு அகல் விளக்காக வந்து வைக்கலாம். மேலும் நம்ம இப்படி வைக்கிறது மூலமாக அந்த எண்ணெய் வந்து கசிஞ்சாலும் அந்த இலையில தான் ஒட்டும், தரையில் ஒட்டாது. தரையில் ஒட்டுச்சுங்கும் போது நம்ம அங்கே இங்கே நடந்தோன்னா வலிக்கி விடுவதற்கு வந்து வாய்ப்பு அதிகம். அதனால் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று அடியில் வச்சு மற்ற இடங்கள்ல எல்லாம் வந்து விளக்கேற்றுங்க. இது போன்ற இலைகளை பயன்படுத்தி நீங்கள் வந்து சேஃபாக விளக்கேற்றுங்க. அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.